வெற்றிக் கழக மாநாட்டின் பிரதான நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள போக்கஸ் மின்விளக்கு கீழே விழுந்து உடைந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். தகவல்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு மதுரை அருகே இருக்கக்கூடிய பார்வதி கிராமத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. இங்கு இந்த மாநாட்டிற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அங்கங்கே ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு போக்கஸ் லைட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது 2 கம்பங்கள் அமைத்து அது இரண்டையும் இணைத்து 24 முதல் 32 லைட்டுகள் ஒவ்வொரு கம்பங்களுக்கும் இடையிலாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கேலரி இருக்கிறது. அதாவது பொதுமக்கள் உள்ளே வந்து அவர் அமர்வுக்கான கேலரியிலும் இந்த போக்கஸ் லைட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த மாநாட்டினுடைய முகப்பு பாதையிலிருந்து உள்ளே வரக்கூடிய பிரதான பாதை ஒன்று இருக்கிறது. அந்த பாதையை நோக்கி அருகே இருக்கக்கூடிய ஒரு போக்கஸ் மின்விளக்கு கோபுரங்கள் என்பது இன்று காலை கீழே விழுந்து உடைந்து சுக்குநூறாக இருக்கிறது. அதன் பிறகு அதிலிருந்து சிதறிய கண்ணாடி துண்டுகள் அங்கங்கே சிதறி கிடைக்கின்றன. அந்த போக்கஸ் லைட்டுகள் உடனடியாக சரி செய்யப்பட்டு வேற போக்கஸ் லைட்டுகள் மாற்றப்பட்டு மீண்டும் அந்த மின்கம்பம் அங்கே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. மண்ணில் இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மை மற்றும் அதில் இருக்கக்கூடிய வெயிட் காரணமாக அது கீழே விழுந்ததாக இங்கு இருந்தவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். தற்போது அந்த போக்கஸ் லைட்டுகள் எல்லாத்தையுமே இழுத்து ஸ்டே கொடுத்து அவற்றை கட்டியிருக்கிறார்கள். அது காற்றடித்தாலும் கீழே விழாது எனவும் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது அந்த கண்ணாடி துகள்கள் மட்டும் அந்த பொது பாதையாக இருக்கக்கூடிய அந்த பிரதான நுழைவு வாயில் வழியாக உள்ளே வரக்கூடிய அந்த பாதையில் எல்லாம் கண்ணாடி துகள்கள் சிதறி கிடைக்கின்றன. அந்த வழியில் வருபவர்கள் அதனை சுற்றிதான் நடந்து செல்கிறார்கள். தற்போது வரைக்கும் அந்த போக்கஸ் லைட்டுகள் சரி செய்யப்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் கண்ணாடி துகள்கள் அகற்றப்படாமல் அங்கேயே கிடைக்கிறது.